5 நிமிஷத்தில் மழைக்காலத்துக்கு ஏற்ற நல்ல மொறுன்னு கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1லேருந்து 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிச்சத்தை சேர்த்துட்டு கையால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக கொஞ்சம் போண்டா மாவு பதத்துக்கு மாவு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு போடும்போது இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கூட ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போண்டா போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான கோதுமை போண்டா ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.